அதாவது அடிமைகள்னால் யாருன்னா ஒரே மாதிரியாக இருப்பாங்க. அவங்க தான் அடிமைகள். அதாவது பரிசோதனைகள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. தனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதை அப்படியே பின்பற்றுகிறவர்கள். அதிலிருந்து என்றைக்குமே அவங்க விலக மாட்டாங்க. அவங்க தான் அடிமைகள். இப்போ அந்த மாதிரி பரிசோதனை செய்கிறவர்களாக மனிதர்கள் இருந்தால் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து நான் மாமிசம் சாப்பிட்டதே இல்லை, எங்கள் வீட்டு வழக்கம் எங்கள் அப்பா சொல்லி. ஆனால் நீ பார்க்குற மனிதர்கள் சாப்பிட்றாங்கல்ல, அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ பரிசோதனை செய்கிறவராக இருக்கணும். நீயும் சாப்பிட்டு பாரு. அவங்க என்ன தான் சாப்பிட்றாங்க, அது நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் நம்ம வீட்டில் அது நல்லா இல்லைன்னு சொல்லி அல்லது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை வளர்த்துட்டாங்க. அப்போ நம்ம அதனால சாப்பிடாம ரொம்ப வருஷமாக நம்ம வந்துட்டோம். வயசு 40க்கு மேலே ஆகிப்போச்சு. இன்னை வரைக்கும் நான் மாமிசம் சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் இங்கே மக்கள் சாப்பிட்றாங்க. ஏன் சாப்பிட்லன்னா எங்கள் வீட்டில் அப்படி வளர்த்துட்டாங்க, என்ன அப்படி சொல்லி வளர்த்துட்டாங்க. அப்படிங்கும்போது இவங்க வாழ்நாள் முழுவதும் சாப்பிடாமலே விற்பாங்கள்ல, இவங்க தான் வந்து அடிமைகள்னு நான் சொல்லுவேன். அதாவது நீ பார்க்குற விஷயம் ஒன்றை தூண்டணும். ஒருத்தர் கொட்டாய் விட்டால் உனக்கு கொட்டாய் வருதில்ல, அதுபோல தான். ஒருத்தர் வந்து ஒரு வேலை செஞ்சால், ஒரு ட்ரெஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது. ஒரு வண்டியை பார்க்கும்போது இந்த டூ வீலர் நல்லா இருக்குது. ஒருத்தரை பார்த்தா நமக்கு அது பிடிச்சிருந்துன்னா அது நம்மளை தூண்டணும். ஒரு உணவை பார்க்குறோம், அது பார்த்த உடனே சாப்பிட்ணுங்கிற ஆசை வருது, பிடிச்சிருந்ததுன்னா அது மாதிரி தான் இருக்கணும் ஒரு வாழ்க்கைங்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவும் எனக்கு யாராவது சொல்லிட்டாங்க சின்ன வயசுலேயே நீ மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் சாப்பிட்றதில்ல அப்படின்லாம் இல்லாமல் நீ முயற்சி பண்ணணும். அவங்களுக்கு அது எத்தகைய அனுபவத்தை தருகிறது, மாமிசம் சாப்பிடுகிற அவர்களுக்கு எத்தகைய அனுபவத்தை தருகிறது அப்படின்னு இப்போ நீயும் சாப்பிட்டு பார்த்து பரிசோதனை பண்ணணும். பண்ணிவிட்டு இப்படி தான் நீயாக தான் ஒரு முடிவை எடுத்துக்கணுமே தவிர யாரோ சொல்லி கொடுத்ததை அப்படி பின்பற்றக்கூடாது. இதுதான் அடிமைத்தனம்ன்றது. அடிமைத்தனம்ங்கிறது என்னது, பரிசோதனைகள் எதுவுமே செய்யாமல் இருப்பது தான் அடிமைத்தனம் என்பது. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி சிலர் வந்து நான் இந்த மாதிரி பல பரிசோதனைகளில் ஈடுபடணும். மனிதர்கள்னால் இப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ உயர் சாதி மனப்பான்மை, இவங்கெல்லாம் தாழ்ந்த சாதி, இவங்க கூட பழகக்கூடாது, தொடக்கூடாது அப்படின்லாம் நினச்சாங்கல்ல, யாரோ சொல்லி தானே அதெல்லாம் பின்பற்றுறாங்க. ஏன் பண்ணால் என்ன, அவங்ககிட்ட பேசினா என்ன, பழகுனா என்ன, தொட்டா என்ன, என்ன ஆகிடுது பார்க்கலாமே, என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாமே. இல்லை அப்போ இவங்க சொன்னது பொய், அப்படி எதுவுமே கிடையாது, உயர்ந்த சாதி இதெல்லாம் இப்போ பொய்யானது. அப்போ யார் வந்து இந்த இதெல்லாம் பொய்ன்னு, சாதி என்பது பொய்ன்னு யார் சொன்னாங்க தெரியுமா? மதம் என்பது பொய், இந்த மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் மூட நம்பிக்கைகள், பொய்யான நம்பிக்கைகள்னு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி பரிசோதனை பண்ணவங்க தான். எல்லாருக்குமே சொல்லப்பட்டது என்னென்னா, உயர் சாதி, இவங்க தாழ்ந்த சாதி, இவங்க நடுத்தர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பொதுவாக தான் அந்த பொய்கள் சொல்லப்பட்டது. ஆனால் இது பொய்ன்னு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, பரிசோதனை செய்கிறவர்கள் தான். அப்படியே ஏற்றுக்கிட்டு போனவங்கள கிடையாது. ஏற்றுக்கிட்டு போனவங்க அத்தனை பேர் அடிமைகள். ஏற்றுக்கிட்டு அதை விடாப்பிடியாக கடைபிடிக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் அடிமைகள். அவங்க தான் இந்த வெறி. விடவே கூடாதுன்னு நினைக்கும் போது தான் வெறி வருது. அதை விட்டுறக்கூடாது, விடுவதற்கு அதுக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்களா, நம்மளை வந்து அந்த அந்த பிடி அந்த 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 நம்பிக்கையை வந்து பலவீனப்படுத்துகிற மாதிரி யாராவது பண்ணால் அவங்க மேலே கோபம் வரும். விடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, விட்டுரு. அது உண்மையாக இருந்தால் அது உன் பின்னாடி வரும். அது பொய்யாக இருந்தால் உன்கிட்ட வராது. நீ விட்டாலும் அது உண்மையாக இருந்தால் அது உன் பின்னால் வரும். அது உண்மையாக இல்லை என்றால் அது உன் பின்னால் வராது. அது அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ உயர் சாதி அப்படிங்கும்போது இவங்க தாழ்ந்த சாதி ஏன் பழகி பார்ப்போம், ஏன் அவங்க கூட பழகக்கூடாது, பேசக்கூடாது, சரிசமமாக பழகி அப்படின்னு பழகி பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, பரிசோதனை பண்ணி பார்த்துருந்தேன்னா அதன் பிறகு நீயா ஒரு முடிவுக்குவா. அப்படின்னா இந்த மாதிரியான முன்னோர்கள்ன்ற பேரில் பெரியவங்க சொன்ன அந்த பொய்யான நம்பிக்கைகளை நம்ம என்றைக்கோ விட்டுட்டு வந்திருப்போம் இந்த உலகத்தில். அப்போ வந்து யார் வந்து மாற்றத்திற்கு வழிவகுக்கிறார்கள் என்றால் பரிசோதனை செஞ்சவங்க தான். இப்போ நீ வந்து சோறு சாப்பிடு, அரிசி, இதுதான் பாரம்பரிய உணவு. ஆனால் இங்கே ஏகப்பட்டவர் நோயால் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணி, ஏன் மாற்றி சாப்பிட்டா தான் என்ன, ஏன் வந்து காய்கறி சாப்பிடக்கூடாது, ஏன் இந்த உணவு சாப்பிட்டு தான் ஆகணுமா, மாற்றி ஏன் சாப்பிடலாம், மாமிசம் சாப்பிட்டு தான் ஆகணுமா, கவிச்சு சாப்பிட்டு தான் ஆகணுமா, ஏன் அதை சாப்பிடாமல் இருந்து தான் பார்ப்போமே அப்படின்னு அப்படி பரிசோதனை பண்ணணும். மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றை பழக்கப்படுத்தியிருந்தாங்கன்னா மாமிசம் சாப்பிட்டுப்பார். மாமிசம் சாப்பிட்டே உன்னை பழக்கப்படுத்தியிருந்தாங்கன்னா மாமிசம் சாப்பிடாமல் இருந்துப்பார். பரிசோதனை பண்ணு, எதையுமே பரிசோதனை பண்ணு. பரிசோதனை பண்ணி நீ உன்னுடைய நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். நீயா ஏற்றுக்கணும். யாரோ சொன்னாங்க நான் பின்பற்றுறேன் அப்படின்னு இருக்காதீங்க. அதுதான் அடிமைத்தனம்ன்றது. பரிசோதனை செய்யணும்.
பரிசோதனை பண்ணி அது அதுக்காக வந்து எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறோம், குறுக்க போகக்கூடாது, நடு ரோட்டில் போகக்கூடாது, லாரி வரும், அப்போ ஏன் அது பரிசோதனை அப்படின்னு கிடையாது. நம்ம நிறைய அதுக்கான அனுபவங்கள் இருக்கும். அது நமக்கு இயல்பாகவே நமக்கு தெரியும். நிறைய வாட்டி நமக்கு விபத்துகள் நடந்திருக்கும். அது வந்து நமக்கு சந்தேகம் கிடையாது. சில சில நம்பிக்கைகள் இருக்குல்ல, அதை வந்து நீ பரிசோதனை பண்ணி இது கூட ரோட்டில் போகிறது கூட ஓரமாக போகிறது கூட நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் மேலே நம்ம மோதி இருப்போம். நடந்து போகும்போது கூட நீங்கள் ஒருத்தர் மேலே மோதி இருப்பீங்க, விழுந்திருப்பீங்க, அவர் விழுந்திருப்பார். அதுபோல் தான். அப்போ ஒரு லாரி வருது, பஸ் வருது, மோதுனா நாமளும் விழ தான் செய்வோம். நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அது ஆதாரபூர்வமாக அதில் போய் நம்ம பரிசோதனை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சில விஷயங்கள் இருக்குல்ல, இது உண்மையாக பொய்யான்னு தெரியாமலே நீ அதை பின்பற்றல, அதான் அடிமைத்தனம்ன்றது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீ பரிசோதனை பண்ணிப்பார். பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு. முடிவு பண்ணிவிட்டு அதன் பிறகு அது சரியா தவறா என்று தேர்ந்தெடுக்க வேண்டும்.